வேண்டாம், அதை நம்ம சொல்லவே வேண்டாம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், அதோட போதும் நமக்கு. வீட்டை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த நாள்ல நம்ம 3 தலைப்பின் கீழாக நம்ம சிந்திக்க போறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படட்டும். அதிக நேரங்கள் நம்மளுடைய பிரயாசங்கள் வெளியில இருந்தாலும் கடைசியில நம்ம அடையிற இடம் இதுங்க, வீடுதான். நம்மளுடைய நம்ம வீட்டுக்காகத்தான், வீட்டில் உள்ள மக்களுக்காகத்தான், பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக நம்முடைய பிரயாசங்கள் இருந்தாலும் கூட நம்ம நிறைய நேரங்கள் வெளியில இருக்கோம். ஆனா கடைசியில நம்ம வந்து சேரக்கூடிய இடம் வீடு. ஆனா நம்முடைய நிம்மதியா இருக்க வேண்டிய இடமும் அதுதான். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதற்கு லாபம் என்னன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷன்ட்டையும் நல்ல பேர் வாங்கினாலும் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நம்ம திருப்தி இல்லாம இருந்தோம்னா நமக்கு அந்த வீடு எப்படி இருக்குங்க? ஒரு நரக வாழ்க்கை தான். அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லாருக்கிட்டையும் ஆகா ஓகா சூப்பர், டீச்சர் மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா வீட்டுக்குள்ள என்னோட பிள்ளைகள்கிட்ட, என்னோட இருக்கிறவங்க கிட்ட நான் திருப்தியான வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. ஏன்னா அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நம்மளை அழைத்து போகிறது, அடுத்த விஷயத்துக்கு நம்ம எனர்ஜியா நம்ம ஒர்க் பண்றதுக்கு பெரிய தூண்டுதலா இருக்கிறதே நம்முடைய வீடு தான். அப்போ இந்த வீடை எப்படி நம்ம பாதுகாப்பது அப்படிங்கிறப்போ அநேக குடும்பங்கள்ல அன்பில்லாத சூழ்நிலைகள் காணப்படுது. நம்ம ஒருவேளை அன்னைக்கு லீவா இருந்துச்சுன்னா, ஐயோ இன்னைக்கு லீவ் முழுசும் நம்ம அந்த வீட்டுலதான் இருந்தாகணுமா அப்படிங்கிற சூழ்நிலை. எனக்கெல்லாம் சில வருடங்களுக்கு முன்பாக, பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஹாஃப் டே ஸ்கூல் லீவ்னா வீட்டுக்கு போகணுமா, எல்லாரும் ஸ்கூல் விட்டா ஓடணும், வீட்டுக்கு ஓடிடணும் அப்படிங்கிற, வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஐயோ வீட்டுக்கு போகணுமாங்கிற நிறைய விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கு. அப்போ எந்த இடத்துல நமக்கு நிம்மதி இருக்குதோ அந்த இடத்துலதான் நம்மளுடைய தேடல் அதிகமா இருக்கும். அப்போ வீடு ஒரு ஒரு குட்டி பரலோகமா இருந்தா மாத்திரம்தான் நமக்கு அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதா இருக்கும்.